சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை யார்ட்லி டியோ. எங்க வீட்டுக்கு டார்ச்சல் ரொம்ப தாங்க முடியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. எப்ப கல்யாணம் ஆச்சு? சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணேன் நான். உங்களையா? எப்படி தெரியும் உங்களை? ரொம்ப பக்கத்துலதான் இருந்தோம். அதுக்கப்புறம் 4 வருஷமா காலி பண்ணிதான் இங்க வில்லிவாக்கத்துக்கு வந்தோம். உங்க பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. உங்க வீட்டுல எத்தனை பேரு? எங்க வீட்டுல வந்து நான் ஒரே ஒரு பொண்ணுதான். எங்க அம்மா இருக்காங்க. எங்க அப்பாவும் குடிக்காரு, பயங்கரமா குடிப்பாரு. வந்து அங்கங்க டார்ச்சர் பண்ணினே இருப்பாரு. எங்க அம்மாவை காசு கேட்டுனே இருப்பாரு. வேற வேற ஊருக்கு போயிடுவோம் நாங்க. அம்மா வேலைக்கு போறாங்க. அம்மா வீட்டு வேலை இருந்தாங்க. இந்த ஊருக்கு வில்லிவாக்கு வர சொல்லதான் வீட்டு வேலை. மத்த எல்லாம் வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பாங்க, ஊருக்கு போக சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஊர்ல இருந்து எண்ணூர்ல இருந்து வந்து இந்த ஊருக்கு வந்த வில்லிவாக்கத்துக்கு சின்ன 7வது படிக்க சொல்ல வந்துக்கிறோம். அப்போ வந்து இவர் டார்ச்சல் தாங்க முடியல. அங்கங்க பண்ணி சண்டை ரொம்ப பண்ணுவார். சண்டை அப்பா அங்கங்க போய் குடிச்சிட்டு ஃப்ராடு தனம் எல்லாம் பண்ணுவாரு இது மாதிரி. அதனால என்ன, நான் படிச்சிருந்தேன் அப்போ சிங்காரம்பள்ளி ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். படிச்சிருந்த சமயத்துல அப்போ இவர் எங்க ஃப்ரெண்டுங்க மூலியமா லவ் பண்ணேன். ஃப்ரெண்டுங்க மூலியம் லவ் பண்ண சொல்ல இது மாதிரி எங்க வீட்டாண்ட ஒரு பையன் இருக்கிறான், அவன் நல்ல பையன்தான், ஃபேமிலி இருக்காங்க, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அவன் லவ் பண்ணு, அவன் லவ் பண்ணனா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு இட்டுன்னு வந்து நான் லவ் பண்ணேன். அவர் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு நானும் அவரும் லவ் சொன்னாரு, நானும் லவ் சொன்னேன். 2 வருஷமா தொடர்ந்து லவ் பண்ண. அங்க இட்டுன்னு போவாரு. எல்லாம் நல்லாதான் வேலைக்கு போயிருந்தாரு. தியேட்டர்ல ரீல் ஓட்டிருந்தாரு. நல்லா வேலைக்கு போவாரு. அங்கங்க கோல்ஸ். அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா இருக்காங்க, 2 அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. இவர் கொலுசு என்ன சொன்னீங்க? கொலுசு எல்லாம் வாங்கி தருவாரு. தேவைப்பட்டதெல்லாம் எல்லாம் வாங்கி தருவாரு. வீட்டுல கேட்க மாட்டாங்களா எங்க இருந்து இதெல்லாம் கிடைக்கிறது? கேட்டாங்க, அடிப்பாங்க, எல்லாம் அடிப்பாங்க. எவ்வளவு நிறைய சண்டை நடந்தது. அடிப்பாங்க, ரொம்ப அடிப்பாங்க. எங்க அம்மா எல்லாம். அந்த டைம்ல என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? லவ் ஸ்டார்ட் ஆகும் 9th படிச்சு. ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல மேடம். இப்போ அந்த நாள் தான் சின்ன வயசுல தெரியாத லவ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறேன் மேடம். இப்பதான் தெரியுது மேடம் அதெல்லாம். வீட்டுல டார்ச்சர், அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் லவ் பண்ணீங்க. ஆமா, அது ஒரு எஸ்கேப். ஏன்னா வீட்டுல இந்த டார்ச்சர் இருக்கும்போது பசங்களுக்கு ஒரு வீட்டுல கல்யாணங்கிறது வந்து ஒரு எஸ்கேப் ஆயிடுறது. சரிம்மா, அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்ட பிறகு ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணணும். அம்மா சொன்னாங்க. அம்மா சித்தப்பா கிட்ட சொல்லி, அரசியல்வாதி சித்தப்பா அவர் சொல்லி புடிச்சு எப்படியாவது எடுத்துட்டு வந்து பிரிச்சு விட்டாங்க. அவங்க தம்பியை புடிச்சு வச்சிருந்தாங்க. எங்க பொண்ணு வரலன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு. அவங்க தம்பியை புடிச்சு வச்சோன்னா உடனே நாங்க வந்துட்டோம். வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிச்சு வச்சிட்டோன்னா என்ன பண்ணாங்க, எங்க அப்பா போய் காலில் விழுந்துட்டாரு. அவங்க காலில் போய் விழுந்துக்கிறாரு. அதுக்கு அப்படி கூட பிளாக்மெயில் பண்றாரு. உங்க அப்பா தான் என் காலில் விழுந்தாரு, இல்லன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படி காலில் விழுந்து கல்யாணம் பண்ண சொன்னாரா? ஏன் அப்படி பண்ணாரு அப்பா? பண்ணல. அவர்கிட்ட கேட்ட நான் பண்ணவே இல்லை அப்படின்றாரு. இவரே அப்படி சொல்லிக்கு. அப்படி பிரிஞ்சவங்க எப்படி மறுபடியும் சேர்ந்தீங்க? அதுக்கப்புறம் 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு. சரி ஒருத்தங்க கூட ஓடி போனோமே, ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் 18 வயசு ஆயிடுச்சு.
ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ வயசு இல்லை, பிரிச்சு விட்டாங்க. 18 வயசு ஆயிடுச்சு, வாங்க எங்க அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் 7 மாசம் முழாது ஆயிடுச்சு. முழாது ஆயிட்டோன்னு ரொம்ப டார்ச்சர். முழாதுன்னா எப்படி படுக்க வச்சு மெழுகு வச்சு எல்லாம் மேல எல்லாம் ஊத்துவாரு. அப்படியே அப்படியே முட்டியெல்லாம் போட சொல்லுவாரு, வெறும் உடம்போட. ஏமா அப்படிலாம் பண்ணுவாரு மேடம். அவரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு மேடம், குடியால மேடம். அப்புறமேட்ட ஃபேமிலி ஃபுல் குடி ஃபேமிலி. கல்யாணம் ஆன மாசத்துலயே அடுத்த மாசத்துலயே தெரிஞ்சிச்சு அவங்க ஃபேமிலி குடிக்கிற ஃபேமிலி. 3 பேருமே சீஸ் அடிச்சுப்பாங்க, அப்பா அம்மா புள்ள. வீட்லயே உருள்வாங்க. அப்படியே எங்க 2 பசங்க இப்போ பிறந்துட்டாங்க, அது கூட அவங்களுக்கு கூட இப்போ தெரிஞ்சிச்சு இவங்க இப்படி பண்றாங்க. நீங்க அவங்க வீட்டுலதான் இருக்கீங்களா? ஒரு மாசம் பிரிச்சு ஒரே கொடுத்தோம் இல்ல மேடம், தனி வீடு தான். எங்க வீடு தனியா இருக்கும், அவங்க வீடு தெரியும். அவங்க வீடு மழையால ஒழுகுது சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து படுத்துப்பாங்க. அப்போ வந்து குடிச்சிட்டு ஒரே புரண்டுக்குன்னு அவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிக்கின்னு எங்க மாமியார் மாமனாரு அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சரி, இந்த டார்ச்சர் பண்றது எப்பவுமே பண்ணுவாரா இல்ல எப்போ அது ஒரு வாட்டியா? டெய்லியும் மேடம். 6 மணி ஆயிட்டா எனக்கு பயம் வரும் மேடம். 6 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க கூட பேசக்கூடாது, வெளியில வரக்கூடாது மேடம். நானு தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ண. இல்ல தண்ணி அடிச்சுல காலையில தெரிஞ்ச உள்ள கூட என்ன சொல்வாரு, வீட்டை விட்டு வெளில போக கூடாது, நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு. இல்லம்மா, இந்த டார்ச்சர் பண்ணறது மெழுகு வத்தி உருக்கி விடுறதெல்லாம் வந்து தண்ணி அடிச்சாதான் பண்றாரா? தண்ணி அடிச்சு பண்ணுவாரு, தண்ணி அடிக்காதவும் பண்ணுவாரு மேடம். தண்ணி அடிக்காதவும் பண்ணுவாரு. ஏன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்? நீ எந்திரிச்சு ஓட வேண்டியதானே வெளியே? வெளியில ஓட தாப்பால் போட்டுருவாரு மேடம். தாப்பால் போட்டோம்னா முடிய பூச்சி இழுப்பாரு, கையெல்லாம் கீறி விடுவாரு மேடம். அப்படி இப்படி கீறி விடுவாரு, இங்கெல்லாம் கீறி விடுவாரு மேடம். அவங்க எல்லாரும் வீட்லயும் அவங்க வீட்டு வந்து அக்கா எல்லாரும் வந்து கேட்க சொல்லலாம். எல்லாரும் இவ வந்து கேட்காதீங்க, நீங்களும் கெட்டு போயிடுவீங்க இவ கூட சேர்ந்தா. ஒண்ணு மேல சந்தேகப்படுறாங்களா? பயங்கரமா சந்தேகப்படுவாரு மேடம். அவரு வெளியில கூட வரக்கூடாது, அவங்க தம்பி கிட்ட பேசக்கூடாது, சின்ன பையன் கிட்ட பேசுறத கூட சந்தேகப்படுவாரு மேடம். அவங்க அப்பா அம்மா எல்லாம் உங்கள்ட்ட பாசமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, ரொம்ப பாசமா இருக்க மாட்டாங்க. அவங்க குடிச்சிட்டு தகராறு பண்ணுவாங்க, அவ்வளவு பாசம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் காசு எல்லாம் கொடுப்பாரா? சாப்பாடு கொஞ்சம் தான் கொடுப்பாரு. 2 மாசமா தான் சம்பாதிச்சாரு. இத்தனை வருஷமா எங்க அம்மா கிட்ட இருந்து காசு 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 தான். எங்க அம்மா கிட்ட காசு வேணா சொல்லுவாரு, இல்லன்னா டைவர்ஸ் வாங்கிடு அப்படின்னு. ஒரு பொண்ணு இல்ல 1000 பொண்ணு கிடைக்கும் எனக்கு அப்படின்றது. எவ்வளவு வருஷம் ஆச்சுமா உங்க கல்யாணம்? 7 வருஷம் ஆகும். இப்ப ஏமா இப்படி ஒரு முடிவு? ரொம்ப முடியல மேடம், ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல மேடம். என் 2 பசங்களையும் கூப்பிட்டு, என் பொண்ணு கூப்பிட்டுட்டு கேட்காங்க, அம்மா காலையில இருந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு. என் பொண்ணு வீடு கழுவுல கூட கரெக்டா சொல்லிடுறேன், இந்த மாதிரி அம்மா வீடு கழுவுனாங்க அப்படின்றாங்க. எங்க அம்மா வீட்டுல போயிட்டு எங்க பொண்ணை கூட்டின்னு வரேன், அதுங்காட்டி எங்க பாட்டி வீட்டுல இருந்து கூட்டின்னு வந்துட்டாங்க. நான் இப்படி சுத்தி போறேன், அவர் வீட்டுல வந்து நுழையதுக்குள்ள அம்மா 1 மணி நேரம் கழிச்சு வராங்க அப்படின்னு சொல்லி. பொண்ணுக்கு என்ன வயசு? 5 வயசு ஆகுது. பொண்ணு அப்படி ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காரா? அப்படிதான் வந்தோட சொல்லிடுவாரு. குடிச்சிட்டு வந்தா என் பொண்ணுகிட்ட கேட்பாரு, வந்து அப்படியே மிரட்டுற மாதிரி கேட்பாரு, ஒழுங்கா போய் சொல்லாத சொல்லு, அம்மா யாருக்குன்னா பேசிச்சா, யாருன்னா ஜென்ஸ் கிட்ட யாருன்னா பேசிச்சா, அப்படி லேடிஸ் கிட்ட யாருன்னா பேசிச்சா. பையன் 3 வயசு ஆகுது மேடம். வந்து வீட்டுக்குள்ள வந்து. இப்ப எப்பமா வெளியே வந்த? 1 மாசம் ஆயிடுச்சு மேடம். இப்ப எங்க இருக்க? எண்ணூர்ல இருக்கேன் மேடம். யாரோட? அங்க வாடகை வீட்டு. ஏன் உங்க அம்மாட்ட போல? எங்க அம்மா தோத்துறாங்க மேடம். 4 வாட்டி எங்க அம்மா எவ்வளோ பாடுபட்டு இட்டுன்னு வந்து வச்சாங்க. என் காலில் விழுந்து மாலை போட்டிருக்காங்க, என் காலில் விழுந்தாது உன் காலில் வந்து குழந்தை சத்தியமா நான் ஒழுங்கா இருக்கிறேன், இனிமே செய்யவே மாட்டேன் நானு, குழந்தை சத்தியமா சொல்லிட்டு இட்டுன்னு வந்தாரு. இட்டுன்னு வந்த மாலை கைட்டு அன்னைக்கு அவ்வளோ சித்திரவதை மேடம், அவ்வளோ ரொம்ப சித்திரவதை தாங்க முடியல மேடம். சும்மா நைட்டி போட்டாலும் கொண்டை கட்டிக்கணும் மேடம், எதுவுமே போடக்கூடாது, செயின் எதுவுமே போடக்கூடாது, பொட்டு வைக்க கூடாது, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போடணும். நானு வெளியில கூட வரக்கூடாது. லேடிஸ் கிட்ட பேசினா கூட சந்தேகம், அவங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ் பண்றாங்களா அப்படின்றாங்க. வீட்டுல எந்த பொருளை வைக்கிறதுல மேடம், எல்லாமே வித்துருது. எங்க அம்மா கிட்ட போய் இந்த தீபாவளி கூட 2000 ரூபாய் இருந்தாதான், எனக்கு காசு இருந்தாதான் நீ தீபாவளி கொண்டாடணும், இல்லைன்னா கொண்டாடக்கூடாது, உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கினுவா அப்படின்னு. பொண்ணை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சனோ அதுக்கு ஏருக்கு மாறா அதுவா தேடிச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே when she was going to, அதாவது போகும்போதே நான் சொன்னேன், வானாம்மா நைட்டு 12:30 மணிக்கு உட்காந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த அம்மா இருந்தாங்க,
அவங்கள கூப்பிட்டு நான் உட்கார வச்சு எல்லாமே சொல்றேன். வானா, உனக்கு இது நல்லா இல்லை, இது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நீ மறுபடியும் இங்கதான் வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்பவும் கேட்கல. சின்ன வயசுல இருந்து இது வளர்ந்ததுல இருந்து எனக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணு. என் பையன் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன வயசுல, எத்தனை வயசுல இருந்த? 4 இயர்ஸ்ல இறந்துட்டான். ஆமா, 4 வயசுல இறந்துட்டான். நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பா இருந்திருந்தீங்கன்னா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்காதோ. ஒரு பொறுப்பா இல்லாத ஒரே நிமிஷமா, அது ஒரு காரணம் காட்டாதே. நீ உங்க அப்பா இப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருக்காரு, அது ஒரு காரணமா எக்ஸ்கியூஸா நீ சொல்லக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்க ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல பொண்ணு நல்லா இருக்கணும்னு. கண்டிப்பா மேடம். அது பண்ண விடாம என்ன தடுத்தது? இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா, she was studying in the 9th படி சொல்ல இது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க பைக்ல, பல்சர் பைக்ல போறதுன்னா வரதுன்னா எங்க ஆளு, ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஐ நோ. அது நினைச்சுக்குது எனக்கு தெரியாதுன்னு. அப்பவே நீங்க கண்டிக்க அப்பவே வேண்டியது. அதுதான் மேடம், என் பாசத்தை வந்து நான் வந்து கம்முன்னு விட்டேன். நான் எதுவுமே கேட்கல. ஆனா என் வைஃப் கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்க, உங்க பேருங்க? நீலேஷ்குமார். யா மிஸ்டர் குமார், நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அவளை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, எல்லாம் ஓகே. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தது, நீங்க வீட்டுல பொறுப்பா நடந்துக்கல, உங்களுக்கு தவறான பழக்கங்கள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கு காரணம் ஒண்ணுமே கிடையாது மேடம். ஒண்ணு யோசனை பண்ணேன். ஐ வாஸ் என்டர்டெய்னிங், ஐ வாஸ் ஜாலியா இருந்தேன். நான் இல்லைன்னு சொல்லல நான். பட் இந்த பொண்ணை வந்து எப்படியாவது நம்ம கரை சேர்த்துணும். அது ஏஜ் அட்டன் பண்ணும்போது கூட எங்க அப்பா அம்மா எனக்கோசரம் எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஓஹோன்னு இது பண்ணாங்க. மொத்தத்துல என்னன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துதான் இவ கெட்டு இருக்கிறா. இவ்வளவு கெடுல, அதுவும் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க பண்ண தப்புக்கு மத்தவங்களை எல்லாம் பொறுப்பாளி ஆக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதே மாதிரி உங்க சைட்ல இருந்து தவறு இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. மொத்தத்துல அவ வாழ்க்கை போச்சு. வாழ்க்கை அதான் போச்சு. இவராலேயே முக்காவாசி வாழ்க்கை போச்சு. ஏன் உனக்கு மூளை இல்ல? அப்ப சின்ன வயசுல தெரியல மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். வெளியில கூட வந்தது இல்ல நான் அப்போ. சரி, பசங்களை அந்த ஏஜ்ல கரெக்டா கைட் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம ஒரு உதாரணமா இருந்தாதான் அவங்களை கைட் பண்ண முடியும். கண்டிப்பா மேடம், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் என்ன கைட் பண்றது? கேட்க மாட்டேன். இப்ப என்ன பண்ணலாங்க? இல்ல, அதே கேட்டுக்கோங்க. டோட்டலி சொல்லிச்சு, நான் போக மாட்டேன். நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கல பொண்ணு, அவ்வளவுதான். அதுவா பயந்து ஓடுது. உங்க வீட்டுல ஏன் வச்சுக்கல? அதான் எங்க வீட்டுல நான் சொல்லிட்டேனே, வா வந்து வயிறு, அதுக்கும் வரணும்ன்றது. வெளியில வந்தா கூட கத்தி எடுத்துட்டு வர, எங்க வீட்டுல வந்து கத்தி எடுத்துட்டு வர, அடியால் வேலை எல்லாம் செஞ்சுக்கிறாரு மேடம். அவரு அவ்வளவு பயங்கரமான வேலை எல்லாம் செஞ்சுக்கிறாரு. நீ தானே தேடின கல்யாணம் ஆயிட்ட பிறகுதான் அப்புறமேல தான் தெரியுது மேடம். குழந்தை பிறந்த பிறகுதான் அதுக்கப்புறம் தெரியுது மேடம். நடந்து போச்சுங்க. ஆமா மேடம். இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு வேணாம் மேடம், தயவு செஞ்சு எனக்கு வேணாம் மேடம். நான் எவ்வளவு பாத்துட்டேன் மேடம், 4 வாட்டி வந்து இனிமே நான் வந்து உனக்கு என்ன வயசுமா? எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது. எப்படிமா வாழ்க்கை பூரா தனியா இருப்ப? எங்க அம்மா கூட இருந்துறேன் மேடம். என் 2 பசங்க நான் பிச்சை தகவல் நல்லா பாத்துக்குவேன். இவரு இருந்தா டெய்லி டார்ச்சர் தாங்க முடியாது மேடம். நீ சின்ன பொண்ணு, உனக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில. தனியா இருந்தியா? நான் என்ன பண்ணுவேன்? இல்ல மேடம், நீ வந்து உங்க அப்பாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக புருஷன்ட்ட போய் மாட்டிண்ட. இப்ப நீ தனியா இருந்து அந்த தனிமையான வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஏதாவது தப்பு பண்ணா? எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் மேடம். எங்க அம்மா அப்படி வளர்க்கல மேடம். சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அப்படி வளர்க்கல மேடம். வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன் மேடம். வெளியில வருது அவங்க ஆயாவும் அவங்க தாத்தாவும் இன்னைக்கும் சரி, எங்க அம்மா அப்பா இன்னைக்கும் அது மேல அவ்வளவு பாசம். டெய்லி குடிப்பாரு மேடம், ஒரு நாள் இல்ல, டெய்லி குடிப்பாரு. காசு வாங்கிடுவோம் உங்க அம்மா கிட்ட இருந்து, காசு வாங்கிடுவோம். வேலைக்கு போக மாட்டாரு. உங்க அம்மா கூப்பிடுறதே அதுதானா? கிரெடிட் கார்டு தான் கூப்பிடுவாரு. வீட்டு வேலை செய்யறாங்க. இது யாருனாக்கா கூட வேலை செஞ்சேன், பிரிஞ்சு 1 மாசம் பிரிஞ்சு அவர்கிட்ட இருந்து எங்க அம்மா கூட இருந்து வீட்டு வேலை செஞ்சேன். வீட்டுக்கு வேலை செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அடிக்கிறாரு, போய் சம்பளத்தை வாங்கிட்டு வா, அட்வான்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு. இது யூசந்தர் கிளாஸ் மாதிரி. யூசந்தர் கிளாஸ் இதோட பேரு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாத இல்ல.
கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பிரச்சனை தான் மேம். எல்லாமே நான் செய்யறேன் மேம். அப்ப என்னத்துக்கு ஆம்பளை அவன் இருக்கிறதுக்கு? வீட்டு வேலை செய்யறேன் மேம் நானு. 10 வீடு வேலை செய்யறேன் மேம் நானு. ஒரு வீடு 2 வீடு இல்ல. என் வயசு என்ன தெரியுமா? 48 வயசு. இந்த வயசுல நான் வீட்டு வேலை செஞ்சு இந்த குடும்பம் என் பொண்ணு ஒண்ணு செத்தாலும் இவதான் என் தலைமாட்டான் அழுவத்துக்கும் கொல்லி போறதுக்கும் இந்த போதுதான். இவ செத்து போயிட்டா நான் எங்க அண்ணாத மேம். நாங்க எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. 1000 பேர் கோடி ஜனம் இருக்கலாம். ஆனா தலைமாட்டான் உட்காந்து அழுது பெத்த பொண்ணை வேற யாரும் அழுவ மாட்டாங்க. நீங்க எந்த பக்கம் உட்காருங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேம்மா, கேட்டுக்கோ. நீ எவ்வளவு தூரம் பயந்து பயந்து ஓடுறியோ அவ்வளவு தூரம் அவர் உன்னை துரத்துவாரு. ஒரு இடத்துல நீ நிமிர்ந்து நிக்கணும். இதுக்கு மேல நீ பயப்படக்கூடாது. இதுக்கு மேல நீ பயப்படக்கூடாது. நீ பயப்பட்டுட்டே இருந்தேன்னா வாழ்க்கை பூரா அதுதான் நரகம் தான் வாழ்க்கை. பயப்படக்கூடாது. நீ தப்பு பண்ணல, அப்புறம் பயப்படுற. இந்த உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கு தான் தெம்பு இருக்கணும். தானா உடம்புக்கு தெம்பு வந்துடும். புரியுதா? தைரியமாயிரு. உனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. நீ நல்லபடியா லவ் பண்ண. அவ வேலைக்கு போட்டான் முதல்ல தைரியம் இருக்கணும். தம்பி உங்க பேர் என்ன? ஜான்சன். ஜான்சன். சரி, மெழுகுவத்தின்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? மெழுகுவத்தி வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? பர்த்டே கேக் மேல வச்சு கேக் வெட்டலாம். கரண்ட் போச்சுன்னா வெளிச்சம் கொடுக்கும். வேற என்ன பண்ணலாம்? சர்ச்ல போய் வைக்கலாம் பிரேயர்ஸ் பண்ணறதுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க மெழுகுவத்தி வச்சு? நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. நீ சொல்லுங்க. என்னது? மெழுகுவத்தி மேலே ஊத்திக்கிறாரு. முழாத குழந்தை முழாத வயிற்றுல இருக்க சமயத்துல முட்டி போட்டு மெழுகுவத்தி ஊத்திக்கிறாரு மேடம். போய் சொல்றாரு, எல்லாம் மறந்துடுவாரு மேடம். இப்ப கூட நைட்டு குடிச்சிட்டு முகத்தை பாருங்க, கிளீனா தெரிஞ்சிச்சு. நிஜமா இல்லம், அந்த மாதிரிலாம் நான் பண்ண. போய் சொல்வாளா? அவ பார்த்தோட சொல்லிடுவேன் மேடம், நல்லா இருப்பா. போய் சொல்வாளா? எதுக்கு போய் சொல்லணும்? சரி, அவ போய் சொல்றா. ஏன் போய் சொல்றா? வேணும்னு சொல்றாங்க. ஏன் வேணும்? புருஷன் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணா. அவ குழந்தைங்களுக்கு அப்பா நீங்க தானே. நான் தான். அப்புறம் எதுக்கு உங்க மேல ஒரு பழிய போடணும் தேவையில்லாம? சொல்லு. மன்னிக்கிறார் மேடம். உன்ன கூட பண்றேன். உன்ன கூட இப்ப கூட மிரட்டி மிரட்டி தேடுறாரு மேடம் என்ன. இப்ப கூட ஆள் வச்சுக்கிறேன் நானு. நீ எங்க போனாலும் யாரு இருந்தாலும் சொல்லிடுவாங்க. இப்போ உங்க தரப்பு சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என் பிரச்சனை எதுவும் இல்லம்மா. அடிக்கடிக்கு கத்தினே இருக்கும்மா. வேலையை விட்டு வந்தவொடனே வேலைக்கு போயிட்டு வருவேன். எதுனா ஒரு பெயிண்டிங் வேலை தான்மா. பெயிண்டிங் வேலை தான்மா போறேன். பெயிண்டிங் வேலைக்கு போவேன். ஒரு வாட்டி நைட்ல போஸ்ட் ஓட்டுறது அந்த வேலைலாம் கஷ்டப்படுவோம்மா. நைட்டானா ஏதோ எடுத்துன்னு வந்து குத்துருவேன் காசு. இல்ல மேடம் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு கேளுங்க மேடம். 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு மேடம். இல்லம்மா 100 ரூபாய் நீங்க கேளுங்கம்மா. காசு எடுத்துன்னு வந்து கொடுப்பேன். ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சா 400 ரூபாய் செலவுக்கு எடுத்துப்போம்மா. 400 ரூபாய் குத்துட்டு போவோம்மா. அதே மாதிரி டெய்லி கத்தினே இருக்கும். எங்க போயிட்டு வர, வேலைக்கு போக மாட்டேன்ற, சும்மாதான் சுத்தி நிக்கிற அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அவையும் கத்த போறா. காசு குடுக்குறோம்மா. காசு கொடுக்கும் போது 400 ரூபாய் கொடுக்கும் போது அவையும் கத்த போறா. குத்துல நான் காசு உங்ககிட்ட சம்பளமே குடுக்குறது இல்லையா? சம்பளம் குடுக்குற 1000 ரூபாய்ன்றது 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கேன். 500 ரூபாய் கொடுக்குறது அது கூட நைட் வந்து வாங்கிக்கிறது மேடம். மறுபடியும் 100 ரூபாய் சாப்பாடுக்கு மறுபடியும் காலையில டீ கூட குடிக்க கூடாது. நீங்க அந்த காசை கொடுக்கணும்னு புடிக்கிட்டு போயிடுவாரு மேடம். அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணலாமா? ஜான்சன், என்னதான் பிரச்சனை? அதாம்மா பிரச்சனைமா. நான் காசு குடுக்கலன்னு சொல்லி வேலைக்கு போறது இல்லன்னு திட்டுவாங்க, தண்ணி அடிச்சா சத்தம் போடுவாங்க. அதெல்லாம கண்டிப்பா நான் வேலைக்கு போறேம்மா. போய் சொல்லுமா. போய் சொல்லணும். போய் சொல்றதுக்கான காரணம் சொல்லுங்க. சரிம்மா. சரி, கிரெடிட் கார்டுனா என்ன? கிரெடிட் கார்டு உட்கார்ந்து இருக்காங்களே அவங்கதான் கிரெடிட் கார்டா? புரியல. ஏடிஎம்னா என்ன? ஏடிஎம் தெரியும். என்னது ஏடிஎம் தானா? அது ஏடிஎம்மா? ஆமா மேம், நான் ஏடிஎம். ஏன்னு கேட்கல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா போ ஏடிஎம் கார்டு டெஸ்ட். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா போ உங்க அம்மா வீட்டுக்கு போ. ஆனாலும் காசு வேணும். தீபாவளி கூட மேடம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. 2000 ரூபாய் இருந்தாலும் தீபாவளி கொண்டாட முடியும் அப்படின்றாரு மேடம். இவர் கேட்டாரா பைசா? நீங்க எனக்கு எப்படி சொல்றது தெரியலம்மா. கண்டிப்பா சொல்றேன். நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன்னா நீங்க வீட்டாண்ட கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்கம்மா, என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு. நீங்க மாமியார்ட்ட காசு வாங்குவீங்களா இல்லையா? நான் வாங்க மாட்டேம்மா. உங்களுக்கு கேளுங்க. வாங்க மாட்டேன். நான் சொல்லுவேன். சொல்லக்கூடாது. எங்க வீட்டாண்ட எங்க ஹவுஸ் ஓனர்ல இருந்து எங்க வேலை செய்யற வீடு வரைக்கும் கேளுங்க.
காசு வேணும்னா நான் போறேன் மேடம். காசு வாங்கிட்டு வரோம், இந்த பொண்ணு வாங்கிட்டு வரும். பொண்ணாவே போய் வாங்கிட்டு வருமா நீங்க வாங்கிட்டு வருமா? பொண்ணாவே போகுமா நீங்க அனுப்புவீங்களா? நான் என்கிட்ட காசு இல்லைன்னா ஒரு வாட்டி நான் சொல்லி அனுப்புமா. இந்த 2 மாசமா மேடம் 2 மாசமா சம்பாதிக்க முடியல அப்படின்னு மேடம். இந்த 2 மாசமா நான் கரெக்டா அது என்ன பழக்காது மாமியார்ட்ட மாமனார்ட்ட போய் காசு வாங்குறது? என்ன வேடித்தலை ஆக்காத, ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க மாமியார்ட்ட காசு வாங்கிட்டு வர சொல்றது அதெல்லாம் சொல்லமா எப்பாச்சும் ஒரு நாள் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுதான் நான் ஒரு தடவை கூட அவங்கள ஏடிஎம் கிரெடிட் கார்டுன்னு சொன்னது கிடையாது. நான் ஏமா அவங்கள எப்படி சொல்ல போறேன்? போய் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அவங்களுக்கு எனக்கு நான் பேசவே மாட்டேமா. ஏனாக்கா நானே பேச மரியாதை மாட்டேன். தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டான். எப்படி கிடையாது? எதிர்த்து எங்க அம்மாவை அடிக்க வருவார் மேடம். ஹே ஆத்தா உங்க ஆத்தானா பா ஆத்தானா. அது பாரு அது பாரு மேடம். வாய் கூசால பேசுவார் மேடம். பச்சை பச்சையா பேசுவார். வாயை குடிச்ச உடனே பச்சை பச்சையா பேசுவார். அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கல்ல உங்களுக்கு? இருக்காங்கம்மா. அவங்கள எப்படிப்பட்டவங்க கேளுங்க மேடம். அவங்கள எப்படிப்பட்டவங்க கேளுங்க மேடம். எப்படி அவங்கள எல்லாம் இழுக்காதம்மா. இல்ல மேடம், அக்கா தங்கச்சி இருக்காங்க, நம்ம பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் அப்படி இருக்க நல்ல பொண்டாட்டி. அது கரெக்ட். அது கேட்ட கூட மேடம் அவங்கள பத்தி நீ பேசாது, நீ ஒழுங்காது, கண்டவங்க போவாது. அப்படி இல்ல சொல்லாதேனா. நான் சரி நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். சரி சரி நான் உன் மேல சந்தேகப்பட்டேன், நீ மேல சந்தேகப்பட்டியா? நீ இவரு இல்ல மேடம். அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் சந்தேகப்பட்டேனா? சரி சொல்லு. சந்தேகப்பட்டா 2 குழந்தை பெற்றிருக்கேன். நீங்க ஆம்பளைங்க, நீங்க எங்க வேணா போலாம். நான் எனக்கு சந்தேகப்படல. நீ நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். நான் சரி நீ சந்தேகப்படல. சந்தேகப்படல சொல்லு, நீ சொல்லு சந்தேகப்படல சொல்லுங்க. இல்லம்மா ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தாம்மா, என் ஃப்ரெண்டு வந்தான். வந்துட்டு நாங்க 2 பேர் காலைல ஜூஸ் சாப்பிட்டு இருந்தோம். இன்னொரு பொண்ணையும் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அம்மா இருக்காங்க. அவங்க வந்தாங்க. அவங்க வந்து அவங்க பையன் நாங்க ஜூஸ் குடிச்சுன்னு இருந்தோம். வந்து பார்த்துட்டு வீட்டாண்ட போயிட்டு எல்லாரையும் ஊர் ஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த எங்க வீட்டுக்காரு இந்த பொண்ணு வச்சு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா எல்லாருக்கிட்டே என்ன அசிங்கம் பண்ணி விட்டுச்சுமா. என்ன சொல்ற மேடம்? காலையில என்ன சொல்லிட்டு போனா, நான் வேலைக்கு போறேன், துணி எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல எதனா பிரச்சனைனா உடனே இவருக்கு தான் மேடம் போன் பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காரு, கல்யாணம் ஆகிட்டு முன்னாடி சொன்னாரு, இந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணும், இந்த பொண்ணு கூட நான் குடிச்சிருக்கிறேன், இந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணும் அப்படின்னு. மேடம் அந்த பிரச்சனைல போவாதீங்க. அவங்க அம்மா இது மாதிரி கோயிலா போய் சூனி எல்லாம் விக்கிறவங்க, அவங்க கூட போவாதீங்க போவாதீங்க. நான் சொல்லி அந்த பொண்ணோட ஒருத்தரோட மட்டும்தான் நீ சந்தேகப்பட்டிருக்க? அவ்வளவுதான் மேடம். சரி, அதுவும் அவங்கள எத்தனை பேரோட சந்தேகப்பட்டிருக்கீங்க? தம்பி கூட சந்தேகப்பட்டிருக்கேன் மேடம். சின்ன பையன் கூட சந்தேகப்பட்டிருக்காரு மேடம். இல்லம்மா எவ்வளவு ஜான்சன் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்? நல்லா பாத்துப்போமா. நல்லா பாத்துக்கிறா அவ இங்கேயே வந்து உட்கார். சரி நீங்க எந்த தப்புமே பண்ணல. ஏன் உங்க பொண்டாட்டி சோகமா இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறீங்க? நீங்க என்ன பத்தி கொஞ்சம் நீங்க எங்கன்னா நம்ம தம்பி ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியா இருங்களேன். உண்மையை மட்டும் பேசு. அவ ஏன் போய் சொல்? நீங்க ரொம்ப நல்லவங்க, எப்பவாவது ஒரு வாட்டி கொஞ்சோண்டு சாப்பிடுவீங்க, வீட்டுல வந்து அப்படியே படுத்து கிடப்பீங்க, பொண்டாட்டிய ராணி மாதிரி பாத்துப்பீங்க, பசங்க எல்லாம் நல்லபடியா வீடு கவனிப்பீங்க, 500 ரூபாய் சம்பாதிச்சா 400 ரூபாய் பொண்டாட்டிக்கு கொடுப்பீங்க. இவ்வளவு நல்லவர், உயிருக்கு உயிரா நேசிக்கிறது புருஷன். ஏன் மனைவி இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? இந்த பொண்ணு என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுமா, நல்லாதாம்மா இருக்கும். இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா எதுனா ஒரு பிரச்சனை தான்மா, டெய்லி பிரச்சனை தான்மா. எனக்கு ஒரு வாரம் நல்லா இருப்போம் 2 பேரும், 2 வாரம் நல்லா இருப்போம். போய் சொல்றாரு மேடம். போய் சொல்லலாமா மேடம் அம்மா வீட்டுக்கே? அம்மா ஒரே ஒரு நாள் நான் போக மாட்டேன். எதுக்கேத்தால காசு கேட்பாரு மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பிரிஞ்சு? 1 வாரம் ஆகுதுமா. 1 மாசம் ஆகுது மேடம். 1 வாரம். வீட்ல இருந்து எதுக்கு இறங்கி போனே நீ? ரொம்ப பண்றாரு மேடம். என்ன பண்ணாரு? ரொம்ப. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு என்ன பண்ற கேளுங்க மேடம். அவரு நீ சொல்லுமா. நைட்ல அப்படி இல்ல, ஒரு நாள் கீறி விடுவாரு மேடம். அவங்க அம்மா அவங்க அப்பா இங்கே படுத்து கட்டியில பிடிப்பாங்க, குழந்தைங்க எதிர்க்கே கட்டி பிடிப்பாங்க மேடம். 3 பேர் சேஸ் அடிச்சுப்பாங்க மேடம் நடு வீட்லயே. அன்னைக்கே இறங்கி போனேன். அன்னைக்கே இதே போலதான் பண்ணிருந்தாங்க. ஓவர் தாழ்த்துட்டாங்க. வெறும் உடம்போட வெளியில போக சொல்றாரு மேடம். அன்னைக்கு 1 மணிக்கு வெளியில வெறும் உடம்போடு நடக்க சொல்றாரு மேடம். இந்த மாதிரி போய் சொல்லாத. போய் சொல்றாப்பா அவ? நான் போய் சொல்றேன். என்ன கன்வின்ஸ் பண்ண? நான் உன்னை நம்புறேன். அவையே போய் சொல்றான். இருமா
சத்தியமா சொல்றேம்மா, இந்த குழந்தைக்கு நான் எத்தனை வாட்டி சத்தியம் வைக்கிறேன் மேடம். நான் குழந்தை மேல சத்தியமா சொல்றேம்மா, அந்த மாதிரி எல்லாம் நான் பேசவே மாட்டேன். எதுவுமே பண்ணல நீ. நான் என்ன சரி, நீங்க எதுவுமே பண்ணல, பட் ஏன் அவ போய் சொல்றா? அதுதான்மா எனக்கே தெரியலம்மா. கேளுங்க, ஏன் போய் சொல்றா? ஏன் நான் போய் சொல்ல மாட்டேங்க. என்கிட்ட பேசவே வேண்டாப்பா, அவ ஏன் போய் சொல்றா? நீ போனிய ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு நீ போனியா? எனக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு சாப்பாடு நல்லா இல்ல சொல்லிட்டு காரி துப்பிட்டு உங்க அம்மா உங்க அப்பா எங்க வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு நீ வெறும் உடம்போட போடி வேல அப்படின்னு சொல்ல நீ நடுராத்திரல போய் சொல்றியா? நீ நான் சொன்னேன் நீ சாப்பாடு செஞ்ச அன்னைக்கு? செய்யல. சாப்பாடு செஞ்சதான், சாப்பாடு செய்யல செய்யல. சாப்பாடு அன்னைக்கு நானு சாப்பாடு செய்யலம்மா, சம்பளம் வாங்கிட்டு வந்தம்மா. அன்னைக்கு நானு சாப்பாடு செய்யல. நான் என்ன சொன்னேன், சாப்பாடு ஏன்டி செய்யலன்னு. காசு இல்ல எதுவும் இல்லைங்கன்னு சொல்லிச்சு. சரி நான் காசு தரேன் செய்யினா, டைம் 8 ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, எனக்கு டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிச்சு. சரிடி குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்க, சாப்பிட செய்யலன்னா பரவாயில்லடி, எதனா ஹோட்டல் வாங்கினு நீ சொல்லிட்டு நான் போயிட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பிட்டோம்மா. இல்ல மேடம் 10 நான் சாப்பாடு செஞ்சேன் மேடம். கம்பல் வித்த காசு கூட எடுத்துட்டு போய் கொடுப்பாரு, அதுக்கு 50 ரூபாய் மீந்தது, அதெல்லாம் சாப்பாடு செஞ்சேன் மேடம். பருப்பு கருவாடு. எந்த ஹோட்டல் பேரு சொல்லுங்க. ஹோட்டல் பேர் எல்லாம் இல்லம்மா, நம்ம கேளுங்க ரோட்ல இருக்கிற வண்டி இந்தாம்மா, அதுமா வாங்கிட்டு வந்தோம்மா. மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நைட் எல்லாம் திட்டேம்மா, நல்லா திட்டிட்டு சரி காலையில ஏஞ்சிச்சு நல்லா டீ எல்லாம் வாங்கி கொடுத்தம்மா. எங்க அப்பா வாங்கி வந்து கொடுத்தாரு டீ வாங்கி கொடுத்து நல்லா டீ. வீட்டுல டீ எல்லாம் போட மாட்டீங்களா? எதுவுமே இல்லம்மா கிருஷ்ணாலு. ஏன் காலையில நைட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்தேன், காலையில என்ன பண்ணிட்டேன் காசு கொடுத்துட்டு போனேன், நான் வேலைக்கு போயிட்டேன். சாயங்காலம் வந்து பாக்குறேன் யார் இல்லவே இல்லை. அப்பதான் இறங்கி நீ சொல்லுமா என்ன நடந்தது? 10:45 வந்தாரு மேடம். 10:45 வந்து இது மாதிரி பருப்பு தாங்க செஞ்சுக்கிறேன், இந்த கம்பல் வித்திருக்கேன், பருப்பு தான் செஞ்சுக்கிறேன், கருவாடு தான் வத்துக்கிறேன், இது சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு இது வேணாம், நான் போய் பீப் ரைஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாங்கிட்டு வந்தவொடனே இதுவும் எனக்கு இறங்கல, நீ போ, எனக்கு இது பிடிக்கல, நீ என்ன சாப்பாடு செஞ்சுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே காரித்து போறான். சாப்பாடு அப்படியே தட்டு தூக்கி விசிறி அடிப்பாரு மூஞ்சிலே மேடம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் மேடம், 11 மணிக்கு நடுராத்திரில என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா அம்மா வெளியில. அன்னைக்கு என்ன நடந்தது? வெளியில அனுப்பிச்சிடுவாரு. அவங்க அப்பா அம்மா வெளியில அனுப்பிச்சிட்டு நீ என்ன பண்றிய, எவன் கூட போயிட்டு வந்த, ஸ்கூல் ஆண்ட எவ்வளவு நேரம் இருக்கிற நீ, அதனால சொல்லிட்டு நீ வெளியில போ, வெறும் உடம்பு இருக்கணும். நடுராத்துல 1 மணிக்கு வெளில தள்ளிட்டு வெளில போ, 1 மணில இருந்து காலையில வரையும் விடிய காத்துல வரையும் இருந்ததா உனக்கு புத்தி இருக்கும் சொல்லிட்டு தெரியல 1 மணி வரையும் வெளில. உடம்பு மேல சத்தியமா நீ சொல்லு, நான் அந்த மாதிரி நான் உன்னை சொன்னேன், அந்த மாதிரி உன்னை ட்ரெஸ் இல்லாம அனுப்புனு சொல்லு. என் குழந்தை மேல சத்தியமா ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? என் குழந்தை மேல, நான் பெத்த குழந்தை மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமாக. இதெல்லாம் பொய் எல்லாம் சொல்லுவாங்களா மேடம்? இதுக்கெல்லாம் போய் சொல்லுவாங்களா மேடம்? நான் வெறும் உடம்புக்கு நான் போய் சொல்லுவேன் மேடம். என் குழந்தை மேல சத்தியமா நீ பண்ண அப்படி ட்ரெஸ் கேட்கல அடிப்பாரு மேடம். எப்படி அடிப்பாரு கேளுங்க, பெல்ட் எடுத்து அடிப்பாரு மேடம். பக்கத்துல வந்து எங்க அக்கா இருக்குது, எங்க மாமா இருக்காரு, எங்க பசங்களா இருக்காங்க, பக்கத்து வீடுதாமா. இப்ப எப்படி போய் சொல்லிட்டு பாருமா, பக்கத்து வீடு யாருமே வெளில வர மாட்டாங்க. எப்படிமா நீ ட்ரெஸ் அவுத்துட்டு வெளியே போவ? வெளியே வாசப்படிது மேடம், அங்க யாருமே வர மாட்டாங்க மேடம். அது ஜில்லோன்னு இருக்கு மேடம் சந்து. அந்த 1 மணி வரையும் 6 மணி வரையும் கரெக்டா 5:45 உள்ள போயிடுவேன் மேடம். டக்கு அது வரைக்கும் வெளியே வெளில உட்காந்துப்பேன் மேடம். எவ்வளவு நேரம் கதவு தட்டு ஒரு நாளைக்கு தான் நடந்ததா, எப்போ நடக்குமா? எப்போ அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப நடந்துட்டாரு மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் டெய்லி இது மாதிரி ஒரு நாள். அன்னைக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் 5:45 போயிட்டேன் மேடம். வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வீடியோ காத்தால ஏஞ்சினேன், 7 மணிக்கு ஏஞ்சிச்சேன். இந்த மாதிரி 500 ரூபாய் கொடுக்குறேன், 5 லிட்டர் கிருஷ்ணாலு, 3 கிலோ அரிசி, தக்காளி, வெங்காயம் 1 கிலோ, மறுபடியும் சாப்பாடுக்கு கறி மீன் எதனா வாங்கி செய் அப்படின்னு. இவ்வளோத்தையும் இந்த 500 ரூபாய் எப்படிங்க பார்த்தோம் அப்படின்னு. நீ செய், நான் வரேன் அப்படின்னு. அப்பயும் அவர் கையில காசு இருந்தது. ஏங்க இது மாதிரிலாம் பண்றீங்க, நீங்க ரொம்ப பண்றீங்க, என்னால முடியலங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க அப்படின்னா. நீ போயிட்டேன்னா என்ன வெறித்தன ஆக்காத, மறுபடியும் உங்க அம்மாவை உன்னையும் சா வச்சிருவேன் நானு, என்கிட்ட கத்தி தெரியல உனக்கு அப்படின்ற மேடம். அப்புறம் என்ன பண்ண நீ? அதுக்கப்புறம் நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து எங்க அம்மா கிட்ட போய் அழுதுமா, இது மாதிரிலாம் பண்றாருமா. பசங்க எங்க இருந்தாங்க? பசங்க நான் கூட்டின்னு போயிட்டேன். இது மாதிரிலாம் பண்றாருமா அப்படின்னு. அவனை தெரியும் தானே போனேன், என்ன மோசம் பண்ணிட்டு தானே அவன்கிட்ட போனேன், என்கிட்ட சொல்ல தானே போனேன் நீ, அதெல்லாம் நீ அவன்கிட்டயே இரு. நான் தேவையில்ல சொன்னேன், அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொன்னேன். மறுபடியும் நீ அவன்கிட்டயே போனியே சொல்லிட்டு தொட பக்கத்துலயே அடிச்சு நீ எப்படின்னா எங்கனா போய் சாவு அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவா? எங்கனா போய் சாவு, எத்தனை வாட்டிதான் கூட்டினு வந்து வைக்கிறது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் குழந்தைங்களை பசங்க விட்டுட்டு அம்மா நான் கிருஷ்ணா வாங்கிட்டு வர சொல்லிட்டு நேரம் 800க்கு போயிட்டேன்.
நான் இதை ஒண்டியா இருந்தாலும் எங்க அம்மா கூட இருந்தாலும் நான் நிம்மதியா இருப்பேன். இவர்கிட்ட டெய்லியும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. உனக்கு என்னப்பா வேணும்? நீ எதுக்கு இப்படி போய் சொல்ற? எனக்கு ஒன்னும் பொய் புரியல. சொல்லுங்க. ஏங்க பொய் சொல்லுவேனா? நான் பொய்யே சொல்ல மாட்டேங்க. எதுக்கு பொய் சொல்றேன்? 2 குழந்தை போதுங்க. நான் என்ன தப்பு பண்றேன்? நான் தப்பு பண்ணாதாங்க எனக்கு பயம் வரும். நான் தப்பு பண்ணலங்க. வீட்டை விட்டு வெளில வரேன். நான் தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? கூட போற தம்பி மச்சினர் கூட சண்டை போடுவாங்க. சரி, இப்ப நீங்க 2 பேரும் தான் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். உனக்கு என்ன வேணுமா? எனக்கு இவர் வேணாம் மேடம். தயவு செஞ்சு கால வேணாம். ஒரு நிமிஷம், உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு என் பொண்டாட்டி பசங்க தாமா வேணும். சரி, இப்போ அவளை கன்வின்ஸ் பண்ணு. பாரு கையே, சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்காத. இனிமேட்டு சத்தியமா அந்த குடிய கூட விட்டுறேன். ஐயோ எனக்கு வேலைங்க. நீங்க சொல்றது கேளு. சத்தியமா இப்படிதாங்க நடிச்சு என்ன ஏமாத்துனீங்க. கடவுள் சாட்சியா சொல்றேன். உங்க கால்ல விழ வேற 2 பசங்களை வச்சு நிம்மதியா இருப்பாங்க. சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இத பாரு, நான் சொல்ல அம்மா உங்க அப்பாவை பத்தி தெரியல உங்களுக்கு. சரி, அவங்கள விட்டுரு. நம்ம எங்கன்னா போயிடலாம். இந்த மாதிரி சாவிச்சிரேன். இல்லன்னா உங்க வீட்டுல போய் சாவடிப்பேன் நான் அப்படி சொல்றேன் மேடம். இத பாரு, நீ போய் சொல்லாத. போய் சொல்லாதீங்க. நீங்க தான போய் சொல்றீங்க. நான் பொய்யே சொல்ல மாட்டேங்க. எங்க அம்மா அப்படி வளர்க்கலங்க. சொல்றதே கேளு. ஒரு நிமிஷம் நான் சொல்றதே கேளு. சொல்லு. சும்மா போய் சொல்லினே இருக்காது. அம்மா பேச்சு கேட்காத. ஒழுங்கா வந்துட்டு நம்ம போயிடலாம். குழந்தைங்களை கூட்டு நம்ம போயிடலாம். வேணாங்க, தயவு செஞ்சு வேணாம். பிளாட்பாத்துல இருந்தா கூட நிம்மதியா இருப்பாங்க. தேவையில்லைங்க. எனக்கு தேவையே இல்லை. எனக்கு சொன்னேன். என் பசங்க வாழ்க்கை நீ போயிடுங்க. உங்க கூட இருந்தா பசங்க கூட எப்படி பேசுறீங்க? அந்த இது கூட நான் விட்டுறேன். போதுமா? குடிக்கிறது கூட விட்டுறேன். ஐயோ நீங்க போய் சொல்றீங்க. அப்படிதான் மாலை போட்டு ஏமாத்துறீங்க. இப்ப குடிக்காதே ஏமாத்துறீங்க. நீங்க சொல்றேன். நான் தான் சொல்றேன். தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேங்க. எனக்கு இத பாரு, ஒன்னே பசங்களை மட்டும் விடவே மாட்டேன் நான். ஐயோ அம்மா கூட போறவெல்லாம் வச்சுக்காத நீ. ஐயோ நான் செத்து கூட போயிடுவேன். உங்க கூட நீ விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா வரமாட்டா. தெரிஞ்சுக்கங்க. அவ கூட அத்தனை பேரும் இருக்கோம். நாங்க தேவையில்லாத வார்த்தை எல்லாம் விட்டுடக்கூடாது. பாருங்க, நல்லபடியா சந்தோஷமா அவ உங்க கூட வந்தாங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு சந்தோஷம். அதெல்லாம் இந்த மிரட்டுறது வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சின்ன சண்டை எல்லாம் இருந்தா ஓகே, பரவாயில்ல. நானே கன்வின்ஸ் பண்ணி நானே போயிட்டு வாமா சொல்லுவேன். ஆனா இது அப்படி இல்ல. அந்த மாதிரி நடந்துக்கலாமா? அந்த மாதிரி நடக்கலன்னா இந்த பொண்ணு ஏன் இங்க வந்து உட்கார்றா? நீ என்ன கன்வின்ஸ் பண்ணுப்பா. இவ ஏன் போய் சொல்ற? இது பிரிச்சு விடுறதுக்கான இடமே கிடையாது. அந்த பொண்ணு தனியா வாழணும்னா அந்த வாழ்க்கையும் கஷ்டமான வாழ்க்கை தான். தூக்கி போடுறது இல்ல. திருமணங்கிறது தூக்கி போடுறது விஷயம் இல்ல. அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவை எடுக்க முடியாது. ஆனா இவரை நம்பி எப்படி தைரியமா அந்த பொண்ணை அனுப்புறது? அவர் கன்வின்ஸ் பண்ணோம். நம்மள கன்வின்ஸ் பண்ணோம். அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணோம். அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணோம். அது அவரால் பண்ண முடிஞ்சா தாராளமா கூட்டிட்டு போங்க. கையே, நான் சொல்றதுக்கு சத்தியமா சொல்றேன். இது மாதிரிதான் சொல்லி எதுவும் பண்ண மாட்டேன். எத்தனை வாட்டி ஏமாத்த மாட்டேன். அது கூட 4 வாட்டி நம்பினாங்க. நானு 4 வாட்டி நம்பினேன். 2 குழந்தை சின்ன குழந்தைகளை வச்சு அந்த குழந்தைங்க கூட ஏமாத்துறீங்க நீங்க. நான் சொல்றது கேளு. ஐயோ எனக்கு தேவையில்லைங்க. நீங்க வேலையே வேலைங்க. நான் நிம்மதியா பிளாட்பாத்துல இருந்தா கூட நிம்மதியா சொல்றது கூட எனக்கு பயம் தாங்க வரும். அவங்க நம்ம வீட்டுல இருக்கு. இத பாருங்க, வெரி கிளியர். அவங்களுக்கு உங்க கூட வரதுக்கு விருப்பம் இல்ல. அது பயமா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அம்மாவோட இன்ஃபுளுன்ஸா இருக்கலாம். அதெல்லாம் இப்ப தெரியல. ஆனா இப்ப முகத்துல பயம் தெரியறது எனக்கு. தைரியமா உங்களோட அனுபவிச்சு வைக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு அவ தனியா இருக்கட்டும். ஓகே, இரு, அவ தனியா இருக்கட்டும். சப்போஸ் நீங்க நல்லபடியா வாழ்ந்து உங்க மேல அவளுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அவளே வருவா உங்க கிட்ட. வீட்டுல தேவையில்லாம அவளை போய் மிரட்டுறது, அவளை வாழ விடாம பண்ணறது, வீட்டுல போய் அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காதீங்க. எங்க போனாலும் அந்த பொண்ணு பாக்குறதுதான் நானே தேவையில்லை. நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துங்க. பொண்டாட்டிக்கும் பசங்களுக்கு சம்பாதிச்சு வைங்க. உங்க பசங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய டைம்ல செய்யுங்க. சொல்றது கேளு. ஐயோ வேலைங்க. ஐயோ என்ன செத்து கூட போய் இங்க கைய காமிமா. கையெல்லாம் கீறி இருக்காரு மேடம். உடம்பெல்லாம் கீறி இருக்காரு மேடம். காமி. அதெல்லாம் நான் கீறினதான் மேடம். இங்க பாருங்க மேடம், அவங்க அக்காவுக்கே தெரியும். ஏமா இப்படி நடுங்குது? பார்த்தாலே எனக்கு பயம் தான் மேடம். எப்ப தெரியுமா இது இந்த டார்ச்சர் எப்ப தெரியுமா நிக்கும்? இந்த நடுங்கறல, நடுங்கறத நிறுத்த முதல்ல. தைரியமா இரு. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நிமிர்ந்து நில்லு. கையே, சொல்றது கேளு. கையே,
நாங்க இருக்கோம், காவல்துறை இருக்கு, அரசு இருக்கு, எவ்வளவு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்கு. சொல்றது ஒரு கேளு செகண்ட் ஆவாது சொல்றாரு மேடம், ஒரு செகண்ட் ஆவாது, அப்புறம் யாருன்னா இருப்பாங்க அப்படின்னு. அவர் கையில கத்தி எல்லாம் இருக்கு, கேட்டு பாருங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிறேன். பொய் சொல்லாதீங்க, நான் நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறேன். சத்தியமா நான் என்ன பயம் வரட்டாருங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம். ரெண்டு பசங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் தம்பி. அனுப்ப முடியாதுப்பா அவங்க கூட, சாரி. அவளாவே நீ நல்லபடியா இருந்து அவளாவே மனசு மாதிரி வந்தான்னா ஏத்துக்கோ. இப்ப அவ வரமாட்டான் கூட, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அவளுக்கு இருக்க கூடாது. புரியுறதா? அவங்க அப்பா அம்மா அனுப்புங்களேன். பசங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவார், பசங்க பாக்கணும் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவார் மேடம். நான் சொல்றது கேளு. ரெண்டு பசங்க வேணா போக சொல்லுங்க மேடம், போறாங்களா அவங்களே கேளுங்க மேடம், பசங்களே கேளுங்க. அவங்கள போறாங்கன்னா அவங்க கிட்டே அவர்கிட்டயே விட்டுருங்க மேடம். எனக்கு பசங்க வச்சு டார்ச்சர் மறுபடியும் பசங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு வந்து அடிக்க வருவாரு மேடம். வேணாம் வேணாங்க, சத்தியமா நான் குழந்தை நிம்மதியா இருக்கணுங்க, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நாங்க இங்க இருக்கு தேவையில்ல. நம்ம ஐயோ வேணாம், கெஞ்சி கேக்குறேன். எத்தனையோ வாட்டி, ஒரு வாட்டி 4 வாட்டிக்கு யாருன்னு ஏமாத்திட்டு போயிட்டீங்க நீங்க. சரி, என்ன இப்ப என்ன பண்ண சொல்றேன், நான் பண்றேன். எனக்கு வேணாங்க, நீங்க சொல்றது வேணவே வேணாம். உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டா போதும். நான் எங்க அம்மா கூட நிம்மதியா வீட்டு வேலை செஞ்சாத நிம்மதியா இருப்பேன். சொல்றது கேளு. சரி, தனியா இருக்கணும்னா தைரியம் இருக்கணும். தைரியமா இருப்பேன் மேடம். புரியுறதா? அவர் வந்து மிரட்டி டார்ச்சர் பண்ணிட்டேன்னா எதிர்த்து நிக்கணும் நீ. சரி மேடம். அவர் வந்து பிரச்சனை பண்ணாருன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும் எனக்கு. தைரியம் இருக்கணும். புரியுறதா? சரி மேடம். சரி, கிளம்புப்பா. வேணாங்க, கெஞ்சி கேக்குறேன் உங்களை. லாஸ்ட் வாட்டி உங்க கால்ல வேலை சொல்றது கேளு. ஐயோ என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வேணாம், என் பசங்க நிம்மதியா இருக்குன்னா விட்டுருங்க. கால வேலை ஒரு என்ன விட்டுருங்க. என்ன வேணாங்க, என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. நான் சொல்றது நம்ம வீட்டுல தேவையில்ல, நம்ம தனியா போயிடலாம். நீங்க எவ்வளவு தனியா இருந்து கூட எப்படி பண்ணிக்கிறீங்க என்ன? அக்கம் பக்கத்துல எப்படி பேசுற? ஐயோ நீ எப்படி தாய்க்கிற, எப்படி பண்ண வீட்டுக்கிட்ட எப்படி பண்ணிக்கிறீங்க? வாடகை வீட்டுல கூட நல்லா இருந்துக்கிறீங்க நீங்க. நான் சொல்றது கேளு. எத்தனை வாட்டிங்க நான் பாத்துட்டேன் நானு. ஐயோ 7 வருஷமா பாக்கலங்க உங்களை. இப்ப கூட நீங்க நைட்டு கூட ஃபுல்லா குடிச்சிட்டீங்க. உங்க மகத்தை பார்த்தா தெரியல. இல்ல நான் குடிக்கல. குடிக்கல சாதிக்காதீங்க. குடிக்கல நான். போய் சொல்லாதீங்க. போங்க, எனக்கு தேவையில்லை, என்ன விட்டுருங்க. குடிப்பழக்கம் இருக்கிறது வாங்க, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இந்த பாருங்க, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கேயே வைன் ஷாப்லயே படுத்து அங்கேயே தூங்கி அங்கேயே குடும்பம் நடத்தலாம். நம்ம குழந்தைங்க நான் ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு நம்ம குழந்தைங்க இருக்க முடியாது. தேவையில்லைங்க, கெஞ்சி கேக்குறேங்க, என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. நான் வேணாங்க, அவங்க கூட வரதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அந்த இடத்துல சாவிச்சுட்டேன்னு நான் என்ன பண்றது? நான் இங்கே செத்தா கூட என்ன பண்ண சொல்லு. எனக்கு வேணாங்க, நீங்க சொல்றது வேணாங்க. என் பசங்க நல்லபடியா வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். பசங்க நீ என்னால இருக்க முடியாது. பசங்க வேணா கூப்பிட்டுக்கோங்க. வேணாம் எனக்கு, ஆனா உங்க கூட மட்டும் வர மாட்டேன். பசங்க வேணா இட்டுன்னு போயிடுங்க, எனக்கு தேவையில்லைங்க. நான் உங்க கூட மட்டும் வாழ மாட்டேன், என்ன விட்டுருங்க. எங்க அம்மா கூட நான் நிம்மதியா இருப்பேன், உங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். நான் ஒரு நிமிஷம் சொல்றது ஒரு நிமிஷம் நான் சொல்றது இந்த பாரு, நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். இனிமேட்டு எல்லாத்தையும் நான் குடிக்கிறதே விட்டுறேன். இல்ல மேடம், சத்தியமா சொல்றேன். போய் சொல்லாதீங்க. போய் சொல்ல வாட்டி போய் சொல்றீங்க. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சத்திய வச்சு கூட குடிக்கிறீங்க நீங்க. வேணாங்க, நான் சொல்றேன். இனிமேட்டு குடிக்க மாட்டேன். வேணாம் மேடம். எனக்கு இந்த பாரு, பசங்க வாழ்க்கைதான். இது பாரு, பசங்க இருக்காங்க. இது என்னன்னா குடிக்கிறது அந்த மாதிரி பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனா அந்த குடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டிய டார்ச்சர் பண்றது விஷயம் இருக்குல்ல, அது மனசுக்குள்ள இருக்கிறது அந்த அந்த துஷ்டத்தனம், அந்த அனிமல் இன்ஸ்டிங், அதுதான் வெளியே வருது. அதுதான் இங்க ப்ராப்ளம். இந்த பொண்ணு வந்து நல்லமா. சரி தம்பி, 6 மாசம் அமைதியாரு, அவளை விட்டுடு, அவ நிம்மதியா இருக்கட்டும். இந்த பொண்ணு வந்து நல்லமா, நானே கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அப்ப அது மாதிரி வாழ்க்கைய கொண்டு போனல தெரியறது இல்ல. இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய கிஃப்ட் உனக்கு தெரியறது இல்ல, அத கொண்டு போக தெரியல. குடிச்சு குடிச்சு நல்லா சித்திரவதை பண்ணுவாரு மேடம், ரொம்ப பண்ணுவாரு மேடம். டார்ச்சர் தாங்க முடியல மேடம். 6 மாசம் எத்தனை ஜென்மனாலும் இவரு கூட நான் வாழ மாட்டேன், செத்து கூட போயிடுவேன். எனக்கு தேவையில்லை மேடம். எனக்கு ஒரு வாட்டி இல்ல 4 வாட்டி பாத்துறேன் மேடம். என்ன ஒரு மேடம், அப்பா அம்மா சொல்றத கேட்காம பண்ண தவறு, அவ பண்ண தப்பு. அவ எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க பாத்தீங்களா? தயவு செஞ்சு கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. வேணாம் மேடம்,
நான் சொல்றது ஒரு நிமிஷம் மேடம் புரியுது. பேச கூட பிடிக்கல மேடம். அவர் முகத்தை பாக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு மேடம். எப்படி இருக்கிற பாருங்க மேடம். வீட்டுல இருந்து எப்படி இந்த இப்ப ஆனா இவ முகத்தை பார்க்க கூட பிடிக்கல சொல்றான். மனசுக்குள்ள அந்த அந்த ஆதங்கம் இருக்கு. குடிச்சிருக்கா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? அவளுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வாட்டி அவ சொல்றது எல்லாம் நான் அதான் நோட்டீஸ். நைட் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு அவளை பார்த்து ஆதங்கப்படுறா அவ. கை சொல்றது கேளு. என்ன விட்டுருங்க தயவு செய்து நிம்மதியா. சத்தியமா நான் குடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன் கை. நம்ம வீட்டுல கூட இருக்குது, நம்ம தனியா போயிடலாம் கை. சத்தியமா சொல்றேன். இனிமேட்டு அந்த நகரத்தை எனக்கு ஊழத்துக்கு தேவை. கிளம்புங்க. 6 மாசம் ட்ரபிள் பண்ணக்கூடாது. 6 மாசம் கழிச்சு நீ இங்க வா தம்பி. நான் தான் சொல்றேன்ல, ஒழுக்கமா வாழ்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருங்க. எங்க குழு உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். நாங்களே சேர்த்து வைக்கிறோம். கிளம்புங்க. உனக்கு பாசம் இருக்குல்ல அவர் மேல? இருக்கு. இப்ப போயிடுச்சு. அதனால தானே கவலைப்பட்ட. நைட் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு, முகம் எல்லாம் அப்படி இருக்கேன்னு கவலைப்பட்ட இல்ல? கவலைப்பட்டேன் மேடம். எதுக்கோசம் கவலைப்பட்டேன்? நைட் எல்லாம் குடிச்சிட்டு உடம்பு எப்படி இருக்குது, இவருக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது மேடம். கவலை இருக்குல்ல? கவலை இருந்தது மேடம். ஒருவேளை திருந்தனார்னா? திருந்த மாட்டார் மேடம். 4 வாட்டி பாத்துட்டேன் மேடம். நானு திருந்தவே மாட்டார் மேடம். குடிக்காம இருந்தாருன்னா ஒழுக்கமா இருக்காரா? இல்ல மேடம், அப்ப கூட அப்படிதான் இருப்பாரு மேடம். குடிக்காம இருந்தா கூட அப்படி சந்தேகப்படுவாரு, அடிப்பாரு. அப்ப கூட கை கூட நீட்டா தான் இருக்கு. எப்படிமா அப்படி ஒரு தப்பு பண்ண? தெரியாதனமா சின்ன வயசுல பண்ண தப்பு இப்பதான் 7 வருஷம் வாழ்ந்தியே, இப்ப ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்க? 7 வருஷத்துல நடுவுல 2 மாசம் அம்மா வீட்டுல பிரிஞ்சிடுவேன். அப்ப கூட வந்து ஏமாத்தி மிரட்டி கத்தியில எடுத்துட்டு வந்து மிரட்டுவாரு மேடம். அதனாலதான் மேடம் போடும். இது முழு மனசோட எடுக்கிறது முடிவா? முழு மனசு. சரி, இப்போதைக்கு நீ வந்து அம்மா கூட தானே இருக்க போற? சரி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சப்போஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா எங்களை கூப்பிடு. இன்னொரு விஷயம், நீயே அங்க ஹேண்டில் பண்ணும். உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்துக்கு தான் எங்களை கூப்பிடணும். நீ ஹேண்டில் பண்ணும். தைரியமா இரு. நேர்களை பிரிச்சு விடுறது நம்ம வேலை இல்ல. மேக்சிமம் ட்ரை பண்ணும் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு. ஒருவேளை இவ வந்து அவர் சொல்ற மாதிரி அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கொஞ்சம் கூட்டி சொல்றாளோ, கொஞ்சம் போய் சொல்றாளோ, அப்படி ஏதாவது இருக்குமோ? அந்த மாதிரி எல்லா விஷயம் நம்ம பேசி பார்த்தோம். ஆனா அது அப்படி தெரியல. அவளுக்கு டோட்டலா நம்பிக்கை இல்லை. அவரோட போறதுக்கு இஷ்டமே இல்லை. பாசம் இருக்கு, அவளே சொல்றா. அவ கண்ணுல தெரியறது, அவ பேச்சுல தெரியுது. ஆனா அதை விட பயம் இருக்கு. இப்ப என்னன்னா, அவரோட அப்பா அம்மாவும் அவங்களோட பழக்க வழக்கங்களும் சரியில்லை. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த பையன் இப்படி ஆயிருக்கலாம். ஒருவேளை திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த பையன் திருந்தி பொண்டாட்டியோட சேர்ந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்மளே சேர்த்து வைப்போம். அதுக்காக கடவுளை வேண்டிப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்